வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? நான் சௌக்கியமாக இருக்கேன். இன்றைக்கி என்ன குழம்பு பார்த்திங்கன்னா, தட்டைப்பயிறு குழம்பு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன். கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா 2 கீரைக்கும், 4 வெள்ளைப்பூடு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் பல்லாரின்னா 1 எடுத்துக்கோங்க, சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம்னா 10 to 12 எடுத்துக்கோங்க. உப்பு சுவைக்கு தகுந்தால் போட்டுக்கோங்க. நான் 1/4 டேபிள் ஸ்பூன் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா தட்டைப்பயிறு வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பச்சை வடை போன பிறகு மீடியம் சைஸ் தக்காளி 1 எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளினா பாதி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின உடனே 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 3/4 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வேக வச்ச தட்டைப்பயிரை போட்டுக்கணும். தட்டைப்பயிறு 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கேன். வேக வச்ச தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். அதில் தான் சத்து நிறைய இறங்கியிருக்கும். அதனால் அது வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதையே ஊற்றினீங்கன்னா ரொம்ப சத்துள்ளதாக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 3 to 5 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டோம். தீயை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து புளி தண்ணி ஊற்றிக்கணும். புளி 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் அரைச்சிருக்கோம், அதை ஊற்றிக்கிடும். கன்சிஸ்டன்சிக்கு நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ சுவைத்து பார்ப்போமா? மக்களே, நல்லா அருமையாக வந்திருக்கு. தட்டைப்பயிரெலாம் நல்லா வெந்திருக்கு. 5 விசில் வச்சுருந்தாலும் நல்லா வெந்திருக்கு. நல்லா புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.